ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். குவைத்தை பற்றி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி குவைத் அப்டேட் அப்படிங்கிறது நமக்கு இந்த நியூஸ்லேயே தெரிஞ்சிருக்கும். இந்த நியூஸை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்னங்கிறது தெரியும். வாங்க நியூஸ்குள்ளே போகலாம். ஸோ இந்த நியூஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ட்ரம்ப் அவர்கள் 48 ஹவர்ஸ் ஈரானுக்கு அவகாசம் கொடுத்துருக்காங்க. அந்த ஹார்மோஸ் நீரணையை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணலை அப்படின்னா தெரியும். அதாவது ஈரானில் என்ன இருக்குது அப்படிங்கிறது. நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அணு உலை அந்த அணு உலை மேலே நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அந்த அணு உலையில் லைட்டாக ஒரு சின்ன தாக்குதல் நடந்தாலும் எஃபெக்ட் ஆகிறது கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரிஸ் எஃபெக்ட் ஆகும். ஸோ இது எப்படின்னா ஒரு ஹீரோஷிமா நாகசாகி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஜப்பானில் அது போட்டதில் அந்த 2 கண்ட்ரி இப்போவும் டெவலப் ஆக முடியல, 2 பிளேஸ் இப்போவும் டெவலப் ஆக முடியல, எதுவும் பண்ண முடியல. சேம் அதுக்கு ஈக்குவலாக ஆகிடும். ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. ஸோ இது சொன்ன அடுத்த ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளே ஈரான் அவங்களோட வேலையை காமிச்சிட்டாங்க. ஸோ என்னன்னு தானே கேட்குறீங்க. ஈரான் நேற்று பண்ண வேலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நேற்று நான் அப்டேட் பண்ணேன். அதாவது கிட்டத்தட்ட 2000 மைல் 4000 மைல் தூரத்தில் இந்திய பெருங்கடலில் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பா நாடுகளுக்கும் நடுவில் உள்ள இதில் ட்ரோன் அனுப்பியிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஜஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இஸ்ரேலில் 2 பெரிய இடம், அதாவது இஸ்ரேலில் அணு உலை வச்சுருக்க 2 பெரிய நகரத்தில் ட்ரோன் அனுப்பி சேதப்படுத்தியிருக்காங்க. அது என்ன இடம்னா டைமோனா நகரம், அதாவது லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஏன் லிட்டில் இந்தியான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்தியன் பீப்புள்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அதாவது இப்போ போய் வாழ்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை லிட்டில் இந்தியா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளேஸில் இப்போ ஈரான் ட்ரோன் அனுப்பி இது பண்ணியிருக்காங்க. அங்கே அணு உலை இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பட் அணு உலையில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. அண்டு கட்டிடம்லாம் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இஸ்ரேல் சைட்லேருந்து வருது. ஸோ அடுத்த 48 மணி நேரத்தில் போர் முடிய போதா இல்லை இன்னும் அதிகமாக ஸ்டார்ட் ஆக போதா அப்படிங்கிறதான் தெரியும். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு அமைதியாகவே இருக்குது குவைத்தில். எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நான் அதை ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தமாரி எங்களுக்கு இந்தமாரி பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வளைகுடா நாடுகளில் உள்ள எல்லாத்தையும் தாக்குவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான் எங்கள்கிட்ட நிறையாவே ட்ரோன்ஸ் இருக்குது, எங்களால் எவ்வளோ இது பண்ண முடியுமோ எஃபெக்ட் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல ரெடியாக இருக்காங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், ஹார்மோஸ் நீரிணை ஓப்பன் ஆகுதா இல்லை இந்த சண்டை முடிவடைக்க போதா என்னங்கிறத அடுத்த ஒரு 48 ஹவர்ஸ், அதாவது நாளைக்கு 1 டே நமக்கு கெடுன்னு வச்சுப்போமே, அவங்களுக்கு கெடுன்னு வச்சுப்போமே, அந்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே கன்ஃபார்மாக தெரியும். இப்போ வரையும் நம்மளை இந்த குவைத் கவர்மெண்ட் நல்லா சேஃபாக தான் வச்சுருக்காங்க. அது வரையும் பிரச்சனை கிடையாது. அடுத்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே என்னென்ன எது நடக்க போகுதுங்கிறது தெரில. ஸோ இந்தமாரி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அமலா சுந்தர். ஓகே, டாட்டா பாய். நிறுத்துங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. 1 KD இந்தியாவோட ரேட்டு 305 ரூபா 89 ஃபீல்ஸு. ஆனால் எக்ஸ்சேஞ்சில் 303 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இது அலுமினியம் எக்ஸ்சேஞ்ச் இன்றைக்கி. ஸோ கோல்டு ரேட் பார்ப்போமா? இது மலபார் கோல்டோட கோல்டு ரேட்டு தான் நான் சொல்கிறேன். ஸோ 24 கேரட் 45 KDயும், 22 கேரட் 41 KD 27 ஃபீல்ஸ்லேயும் இருக்குது. ஓகே, டாட்டா பாய்.